என்னது இது பாத்திரத்தில் ஊற வச்சிருக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன் வாங்கோ. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு நான் ஊற வச்சுருக்கேன். என்னதுன்னாக்கா 1 கப்பு கின்வா அரிசி, 1 கப்பு மல்டி மில்லெட்டுன்னா எல்லாம் துளி துளி போட்டிருக்கிறது மில்லெட்ஸ் வகைகள். அதில் 1 கப் எடுத்துட்டுருக்கேன். ஸோ 1 கப் கின்வா, 1 கப் மில்லெட்டு, டோட்டல் 2 கப்ஸ் ஆச்சு இல்லையா? இன்னும் 2 கப்ஸுக்கு பாதி பருப்பு வகைகள் எடுத்துட்டுருக்கேன். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் அரை கப்பு. ஸோ டோட்டல் பருப்பு வகைகள் 2 கப்ஸு, கின்வா 1 கப்பு, மல்டி மில்லெட் 1 கப்பு. இதை ராத்திரியே நல்லா தூஸ் போகிறப்படி நல்லா கழுவிட்டு 2க்கு 3 தடவை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு முன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் மிக்ஸி ஜாரு மீடியம் சைஸாக இருக்கிறதுனால 2 பேட்சில் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். முதலாவது பேட்சில் அரைக்கிச்சேன் பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு கொரான்ட்டு அரைச்சி ஃபஸ்ட்டு பேட்ச்சு பாத்திரத்துக்கு போட்டுண்டேன். 2ஆம் பேட்ச்சு மீந்திருக்கிறத சேர்த்துட்டு அரைச்சிட்டு அப்போது காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கலாம், இல்லை 2ம் போட்டுக்கலாம். நான் 2ம் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஸோ காஞ்ச மிளகா சேர்த்துருக்கிறதுனால காரம் பார்த்துட்டு நீங்கள் பச்சை மிளகா காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது ஒன்றும் ஃபர்மெண்டேஷன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ராத்திரியே நெஞ்சிருக்கிறதுனால காலையில் அரைச்சிட்டு அடை தோசை வாக்கலாம். சூப்பராக காரசாரமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹை ப்ரோட்டீன் இருக்கும், ஃபைபர் இருக்கும். இன்னும் என்ன தான் வேணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லையா? நல்லா மெலிசாக வாக்கலாம். எவ்வளோ பெருசாக வேணுமானோடு வாக்கலாம், எவ்வளோ மெலிசாக வேணுமானோடு வாக்கலாம். அப்படியே முறான்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக வெந்து வரும். நெய்லியோ எண்ணெயிலையோ நீங்கள் வாத்தி எடுத்துக்கலாம். கூட காரசாரமாக ஒரு சட்னி அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா வெல்லம் பொடியை சேர்த்துட்டு சாப்பிட்லாம். சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் இஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கோ.